இறை வேண்டல் செய்தீர்களா, ஜெபம் செய்தீர்களா என்று யாராவது கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? நமக்கு தெரிந்த ஜெபங்கள் அல்லது நமது தேவைகளை பட்டியலிட்டு ஜெபிக்கின்ற, இவர்களுக்காக ஜெபித்தேன், அவருக்காக ஜெபித்தேன், இதற்காக ஜெபித்தேன். ஆனால் இதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கின்ற நம்பிக்கை இல்லை அல்லது விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்ற ஒரு கொடையை நாம் கடவுளிடமிருந்து கேட்கிற பொழுது அந்த கடவுள் நம்பிக்கை நம் உள்ளத்திலே வளர்ந்து அருளாக மாறி நம்முடைய தேவைகளை கடவுள் நிறைவேற்றுவார் என்ற ஆழமான பற்று உறுதி வந்துவிடும். அரச அலுவலருக்கு இருந்தது, ஆனால் போதுமானது அளவு இல்லை. அதை தான் நற்செய்தி வாசகத்தில் கேட்டோம். இயேசுவை தேடி வருகிறார், இயேசுவால் குணமாக்க முடியும் என்று நம்புகிறார். ஆனால் இயேசுவை நேரிலே வந்து செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் கடவுளுடைய வார்த்தையினுடைய பலம் அவருக்கு அவருடைய மகன் குணமடைந்ததிலிருந்து புரிந்திருக்கும். நீ போ, நலமடைவான். அவர் சொன்ன அதே நேரத்திலேயே மகன் நலமடைந்தான் என்று அறிகிறார். இதான் விசுவாசத்தினுடைய ஆழம். நம்முடைய பட்டியலை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். பல நேரங்களிலே அது இந்த உலகை சார்ந்ததாக இருக்கும். நல்ல உடல் சுகம், பணம், பொருள், மனநிறைவு. ஆனால் மறு உலக சார்ந்தவற்றை கேட்க பழகிக்கொள்வோம். நல்ல இறப்பு, முடிவில்லா வாழ்வு, அருள் நிலையிலே இறந்து கடவுளோடு என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த விண்ணக பேற்றை பெற்றுக்கொள்வது. இதை நோக்கி நகர்ந்தோம் என்றால் நம்முடைய விசுவாசம் ஆழமானதாகி இந்த உலகிலே கிடைப்பவற்றை, கடவுள் கொடுத்தவற்றை வைத்து வாழ நமக்கு மனம் வந்துவிடும். அதான் விசுவாசத்தினுடைய முழுமை. அதை நாம் பெற்றுக்கொள்ள அதற்காக வேண்டுவோம். இறைவன் இன்னும் வாழ்த்து பெறுவாராக.